அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கினது. அவருடைய கிருபை நம்மை சுமந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்ப முடியும்? ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவருடைய கிருபை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஆண்டவரை துதிங்களேன், ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை ஆராதிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன், இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனையோ இன்னல் வந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குறதே. அதை நினைச்சு நம்ம ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறார். அதை நினைக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கவே முடியாது. அந்த தேவனை நம்ம துதிக்கலாமாம். வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சொல்லுங்களேன். வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிறையின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன், சிறகின் மறைவில் என்னை காத்தனல் தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சொல்லுங்க. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன், சிலுவை நிழலில் என்னை காத்தனல் தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை நன்மைகள் என்னை சேர்ந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா கபா தீபால சந்தர பல ரிக்கலபரபா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ரிகபா தீபால சந்தர பல ரிக்கலபரபா. ஆண்டவரே, துதிக்கிறோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் ரொம்ப முக்கியமான காரியத்தை நமக்கு விளக்குகிறார். இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது. யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்துல மோதினாலும் அது அசையாது இருக்கும்னு சொல்லி அந்த பிகமோத்துன்ற மிருகத்தை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்களேன். ஒரு சின்ன மழை போல வர்றது கிடையாது, ஒரு வெள்ளம் போல வந்து எல்லாத்தையும் அடித்து செல்ல
பார்க்கும். குடும்பத்துல பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, எத்தனை இன்னல்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றபோது அவங்களுக்கு முன்பாக செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை, எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் கடலையே ரெண்டாக பிளந்து அந்த தம்முடைய ஜனங்களுக்கு வழியை உண்டாக்கின ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம கண்ணீர் சிந்தும் போது நம்ம சும்மா விட்டுருவாரா? நம்ம பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது எப்படி அன்றைக்கு பயந்து நடுங்கின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழியை திறந்தாரோ, அவர் நம்மள சும்மா விடவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, போராட்டம் வருவது உண்மைதான். ஆனால் அது தேவனுடைய திட்டத்தை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ரீகா பாபா ரீபாதர சந்தரபா. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், ஓ ராகாபா தீபால சந்தரபா, நம்ம அதற்கு மேல ஆளுகை செய்கிற தேவனை நம்ம பார்க்கணும். அப்பதான் நமக்கு ஒரு பெரிய தெளிவு வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாபாபா ரீபாதர சந்தரபா லேமா ஹந்தரபா. வெள்ளம் வரலாம், ஆனா தேவனை நம்பி இருக்கிறவர்களை அந்த வெள்ளம் மூழ்கடிக்காது. சூழ்நிலை மாறும், ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும் தகப்பனே. நான் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே என்னை ஆகாதவன் என்று சொல்லி தள்ளிட்டாங்கப்பா. ஆண்டவரே காரணம் இல்லாம எங்களை பகைக்கிறாங்கப்பா. ஆனாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து நீங்க மட்டும் எனக்கு போதும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாபாபா ரீபாதர சந்தரபல ரீகலபரபா. சோதனைகளுக்கு பயப்படாதுங்க, சோதனைகளுக்கு பயந்து நடுங்காதுங்க. அந்த சோதனைகளுக்கு கட்டளையிடுகிற தேவனை பார்த்து உறுதியா நிற்கும் போது இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஓ ரகபா தீபால சந்தரபல ரீகலபரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவர் நம் கண்ணீர் சிந்தும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. காரணமின்றி என்னை பகைத்தனரே, வேண்டுமென்றே சிலர் வெறுத்தனரே. சொல்லலாமா? எவ்வளோ வேதனை இல்ல, காரணம் இல்லாம பகைக்கிறாங்களே நினைப்போம். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். காரணமின்றி என்னை பகைத்தனரே, வேண்டுமென்றே சிலர் வெறுத்தனரே, உடைந்த வேளை என்னை அரவணைத்தீர், நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும்
என் இயேசுவே நீர் மாத்திரம் போதும், என் இயேசுவே. ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர். எத்தனையாய் மனிதர்கள் நம்மை தூக்கி போட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா ஆலோசனை கொடுக்கிற தேவனாய், நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லலாமா? ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீர். ஆகாதவர் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீர். ஆலோசனை தந்து நடத்தி நீரே, நீர் மாத்திரம் போதும், என் இயேசுவே நீர் மாத்திரம் போதும், என் இயேசுவே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும், என் இயேசுவே நீர் மாத்திரம் போதும், என் இயேசுவே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், என் இயேசுவே நீர் மாத்திரம் போதும், என் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊராக்கபா தீபால ஹாதுன சேமி ஹந்தர பௌரி யாக்கலபா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன். எவ்வளவு பலவீனமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும் கலங்காதிருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஊராக்கபா தீபால சந்தரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஊராக்கபா தீபால சந்தரபா லேமா ஹந்தரபா. சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம். இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தொழில், வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கிற எவ்வளவு பெரிய காரியமானா இருந்தாலும், ஆண்டவரே வேதனையா இருந்தாலும், சோர்வா இருந்தாலும், பயமா இருந்தாலும், ஊரா கபா பாபா ரீபாதரா நீரே பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.